ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஃப்ரெண்ட் பூபதி. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். துபாயில் வேலை பார்க்குறதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. நிறைய கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் கொஷினாக தான் இருக்குது. ஸோ எல்லா கொஷின்ஸ்க்குமே நம்ம சேனலில் ஆன்சர்ஸ் இருக்குது. நான் துபாய் வர்றதுக்கு விசாவுக்கு எப்படி அப்ளை பண்ணேன், எப்படி நான் துபாய் வந்தேன், எப்படி வேலை தேட ஸ்டார்ட் பண்ணேன், வேலை இல்லாமல் எவ்வளோ நாள் அலைஞ்சேன், எனக்கு கிடைச்ச ரிஜெக்ஷன், நான் போன இன்டர்வியூவில் என்ன ரீசன் சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க, நான் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன், எவ்வளோ நாள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டேன். ஸோ ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணி டிக்கெட் போட்டு லாஸ்ட் மினிட்ல வேலை கிடைச்சி இப்போது ஒரு 6 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் ஒவ்வொரு வீடியோலையுமே. ஸோ உங்கள் கேள்விக்கான பதில் என்னோட வீடியோ ஏதாவது ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், உங்கள் கேள்விக்கான பதில் அதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய நல்ல கமெண்ட்ஸ்லாம் வருது. இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சரி, ஏதோ ஒரு உருப்படியான ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ப்ரோ, நான் துபாய்க்கு வரதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு என்னோட பிளானை நான் தள்ளி வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட். சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரோ நான்லாம் துபாய் வரணும்னு ரொம்ப ஆசை, எனக்குலாம் அங்கே நிறையா வரணும், அங்கே வந்து வேலை பார்க்கணும், ஆனால் என்கிட்ட வர்றதுக்கு பணம் இல்லை, ஃபினான்ஷியலாக அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் இல்லை. நிறைய பேர் நிறையா விஷயங்களை அவங்களோட பர்சனல் விஷயத்த கூட என்ன ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் மூலமாக. உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்த பர்சனலாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த லைஃப் இருக்குல்ல, இந்த லைஃப் வந்து நமக்கு காட் கொடுத்த பெரிய கிஃப்ட். இந்த லைஃபே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய வாய்ப்புக்குள்ளே இன்னொரு வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ கிடைச்ச வாய்ப்பை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு யோசிங்க. ஸோ இங்கே வந்து தான் இது பண்ணணும் அது பண்ணணும் நிறைய இருக்குது. எப்போவுமே பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். இருட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளிச்சத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா வெளிச்சம் வரலாம், வராமலும் போகலாம். ஸோ நாம தான் எங்கே வெளிச்சம் இருக்கோ அங்கே போகணும். ஸோ எங்கெல்லாம் பாசிட்டிவிட்டி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இருங்க. எப்போவுமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுலேருந்து என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனால் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துபாய்க்கு நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறதுக்கான பெரிய காரணம் என்னன்னா, இங்கே வந்து சேலரி பேக்கேஜ் வந்து ரொம்பவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட நம்ம செய்கிற ஒர்க்குக்கு இங்கே கொஞ்சம் அதிகம் தான். அதாவது நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது துபாயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாருமே இங்கே வர்றதுக்கான பெரிய ரீசன், ஒரு லேபராக இருந்தாலும் கூட ஒரு நல்ல சேலரி இங்கே கிடைக்கும். ஸோ அதனால தான் எல்லாருமே துபாய் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் ஒரு விஷயம், இந்த துபாய் வந்து ஒருத்தனை மேலேயும் ஏற்றி விடும், அதே சமயம் சறுக்கியும் விடும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கான வழிகளும் இங்கே அதிகம். நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான நிறைய வழிகள் இங்கே துபாயில் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வரணும், உங்களோட மைண்ட் செட்டை பக்காவாக வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும் இங்கே துபாய் வாங்க. நெக்ஸ்ட் விஷயம், இங்கே எல்லாமே அட்வான்ஸாக இருக்கும் கொஞ்சம். அதாவது உங்களோட எஜுகேஷனுக்கு ரிலேட்டடான ஜாபில் நீங்கள் போய் வேலை செய்யும் பட்சத்தில் நம்ம ஊருக்கு போகும்போது இந்த ஸ்கில்ஸு இங்கே வந்து லேர்ன் பண்ண எல்லா விஷயங்களும் நமக்கு அங்கே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் துபாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய லெசன் நமக்கு லைஃப்பில் சொல்லி தரும். எங்கேயுமே கிடைக்காத ஒரு பெரிய லெசன் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். இங்கே எல்லா கண்ட்ரியோட மக்களும் வேலை செய்கிறாங்க, நிறைய மொழி பேசுகிறவங்க இருக்காங்க, எல்லாமே ஒன்றா தான் இருக்காங்க, எல்லாமே ஒற்றுமையாக இருக்காங்க. ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரினா துபாயை கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு நைட் ஒரு 3 மணி 2 மணி இந்த மாதிரி நேரத்தில் கூட பகலில் எவ்வளோ க்ரௌடு இருக்குமோ, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இனி வரும் காலங்களில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.